நியூயார்க்ல லாகுவார்டியாங்கிறதுல 680 ஏக்கர்ல தான் ஏர்போர்ட். 680 ஏக்கர்ல. நல்லா கவனிங்க, சென்னையில் இருக்கிற விண்ணூர்தி நிலையத்திலிருந்து இது பாதிதான். 680 ஏக்கர். 3,35,00,000 பேர் பயணிச்சு போய் இறங்குறான். 967 விண்ணூர்தி பறந்து இறங்கி போகுது. அவன் எந்த நெருக்கடியும் அவன் சொல்லல. ஏன்னா அவனுக்கு நிலத்தின் அருமை தெரியும். ஒவ்வொரு நாடும் பன்னாட்டு விண்ணூர்தி நிலையங்கள் மிக குறைந்த அளவில் இருக்கு. வாஷிங்டன்ல ரீகன் நேஷனல் விண்ணூர்தி நிலையம்னு இருக்கு. அதுல 861 ஏக்கர்ல தான் அந்த விண்ணூர்தி நிலையம் இருக்கு. 861 ஏக்கர்ல அதுல 2,63,00,000 பேர் ஏறி போய் இறங்குறாங்க. அதுல 812 விமானங்கள் விண்ணூர்திகள் இறங்கி ஏறி பறந்துருது. ஒரு இடையூறும் இல்லை. ஜப்பான்ல புகோகால அங்க இருக்கிற விண்ணூர்தி நிலையத்துல 877 ஏக்கர்ல தான் அந்த விண்ணூர்தி நிலையம் இருக்கு. அங்க 2,68,00,000 பேர் பயணிக்கிறான். எந்த இடையூறு இல்ல. 500 விண்ணூர்தி வானூர்தி ஏறி இறங்கி பறந்துருது. ஒன்னும் கிடையாதுங்க. ஆனால் இவன் 1301 ஏக்கர்ல வச்சுக்கிட்டு 428 விண்ணூர்தி ஏறி இறக்குறது. இதுல இப்ப சென்னை மீனம்பாக்கத்துல பறக்கிறது இண்டிகோங்கிற ஒரு தனியார் முதலாளியோட. ஒரு தடவை நான் தூத்துக்குடிக்கோ மதுரைக்கோ கோவைக்கோ பறக்க 24,000 கட்டணம் வசூலிக்கிறார். அவர் 9:50க்கு வண்டினா அவர் 11 மணிக்கு எடுத்தா அவர் சொன்னதான் எஜமான் எடுக்கிறதா நேரம், அவர் விதிக்கிறதான் கட்டணம். திடீர்னு 26,000 இரு வழக்கு தானே, கேஸ் தான் வர மாட்டேங்குது, கேஸாவது வரட்டும்.